பெங்களூரின் ஒரு குளிர்கால மாலை பொழுது. சர்ச்சில் இருந்து குழந்தை ஜூலியை தோளில் போட்டு கொண்டபடி ஜான்சி வெளியே வரவும், துபாயிலிருந்து அவள் கணவன் ஜோசப் செல்போனில் அழைக்கவும் சரியாக இருந்தது. ஒரு கையால் குழந்தையை அணைத்தபடியே மற்றொரு கையால் கைப்பையில் இருந்து செல்போனை எடுத்தவள், ஹலோ ஜோ, குழந்தை சர்ச்சிலேயே தூங்கி போயிட்டா. நான் காரில் கொண்டு வந்து அவளை படுக்க வச்சதும் உங்ககிட்ட பேசட்டுமா டியர், ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலும் கொஞ்சுதலுமான குரலில். நோ ப்ராப்ளம் ஜான்சி, நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமே பேசுகிறேனே, கவனமாக ட்ரைவ் பண்ணிட்டு போமா, பெங்களூர் டிராஃபிக் பற்றி உலகமே பேசுது என்றான். சுயர் ஜோ, உங்கள் பொண்டாட்டியாச்சே, கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். மேலும் எனக்கு அப்பா இல்லை என்கிற குறையே இல்லாதபடி ஒன்றுக்கு 2 அப்பா வேற கிடச்சிட்டாங்க. அதனால் இப்போதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாய் உணர்கிறேன் ஜோ. சிரித்தபடி செல்லை ஆஃப் செய்தார் ஜான்சி. பன்னர்கட்டா சாலையில் இருந்த அந்த சர்ச்சின் வளாகத்தில் இருந்து காரை நிதானமாய் வெளியே ஓட்டி கொண்டு வந்த ஜான்சி தூரத்தில் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தவரை வியப்போடு பார்த்தாள். அவர் அருகில் காரினை மெல்லச் செலுத்தி சட்டென பிரேக் போட் நிறுத்தியவர் காரின் ஜன்னல் கண்ணாடியை இறக்கியபடியே அங்கிள் என கூப்பிட்டார். நடந்தவரும் திகைப்புடன் அப்படியே நின்று விட்டார். அப்துல்லா அங்கிள், எங்கே இந்த பக்கம், அதுவும் உங்கள் அருமை நண்பர் இல்லாமல் தனியாக நடந்து வர்றீங்க என கேட்டபடி காரில் இருந்து கீழே இறங்கினான் ஜான்சி. அவருக்காகத்தாமா இந்த பக்கம் கடைக்கு வந்தேன். திருச்சிக்காரர் ஒருத்தர் கடையில் நல்ல மலவாழைப்பழம் கிடைக்கும்னு 1/2 டஜன் வாங்கிட்டு அப்படியே ஐயர் கடையிலிருந்து சூடாக பால் பிளாஸ்கில் வாங்கிட்டும் போய்கிட்டு இருக்கேன் என்று அந்த பெரியவர் அப்துல்லா தனது வெண்தாடியை வலது கை விரல்களால் தடவி விட்டபடியே சொல்லி முடிக்கையில் குரல் கேட்டு ஜூலி எழுந்தது. தாத் தாத் என்று கூவியபடி கைகளே நீட்டியது. பாலும் பழமும் உங்கள் முதியோர் இல்லத்தில் கிடைக்காதா? இதுக்காக 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வர்றீங்க. எனக்கு ஒரு ஃபோன் செய்திருந்தால் நான் வாங்கிட்டு வரமாட்டேனா? ஏன் மகள் மாதிரின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு அப்பா மாதிரி நீங்கள் உரிமை எடுத்துக்கிறது இல்லை. ஜான்சி செல்லத் கோபத்துடன் கேட்டாள் அவரிடம். ஜூலி கீழே இறங்க வேண்டுமென கை கால்களை ஆட்டியது. 10 மாத குழந்தைதான், ஆனாலும் அதிக துருதுருப்பு. மனிதர்களை அடையாளம் கண்டுவிட்டால் உற்சாகம் கரை புரண்டோடும். ஜான்சி பின் கதவை திறந்து பின் இருக்கையில் குழந்தைகளுக்கான சிறு இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருந்த குழந்தையின் சீட் பெல்ட்டை கலற்றி குழந்தையை கீழே மெல்ல இறக்கினார். அப்துல்லா குழந்தையை குனிந்து ஒரு கையால் அணைத்து கொண்டபடியே, பாலும் பழமும் இல்லத்தில் குறிப்பிட்ட நேரம் வரை தான் கிடைக்கும். இன்னைக்கு ஏகாதசி, சேது மாதவன் ஐயா கடும் விரதம் இருக்கும் நாள். விஷ்ணு சாகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆச்சாரமாய் ஐயர் கடையில் பாலும் அவரோட அபிமான ஊர்க்காரர் கடையிலிருந்து பழமும் வாங்கிக்கிட்டு போலாம்னு தோணுச்சுமா என்றார். நீயே சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற, உன்னை போய் தொந்தரவு செய்யலாமா? அதுவும் எங்கள் முதியோர் இல்லமும் உன் குடியிருப்பும் 1 மைல் தொலைவுக்கு மேலே இருக்கு ஜான்சி என்றார் மென்மையான குரலில் அவர். ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக இப்படி நடந்தா வருவீங்க? நான் காரில் தான் சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வந்தேன். நல்ல வேலை இங்கே உங்களை பார்த்தேன், ஏறுங்க காரில் என்றான் ஜான்சி. ஜான்சி, உனக்கு எதுக்குமா சிரமம்? ஏதோ தினம் பார்க்கில் என்னையும் அவரையும் 6 மாதமாக பார்த்து உனக்கு பழக்கம். ஜூலியும் தாத்தான்னு எங்கள் 2 பேர்கிட்ட ஒட்டிக்கிட்டது. உறவுகள் ஒதுங்கி இருக்கிற நிலையில் ஆதரவற்றவர்களாய் நாங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்ந்து இருக்கோம். எங்ககிட்ட பேரன்பு காட்டுகிற மகளா நீ இருப்பதில் அல்லாவுக்கும் என்னைக்கும் நன்றி சொல்லியிருக்கேம்மா என்றார். நானும் ஜீசஸுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். துபாயில் வேலை காரணமாய் புருஷன் அங்கே போயிருக்க நானும் புறநகர் பகுதி பிளாட்டில் தனியாக குழந்தையுடன் இருக்கிறேன். எனக்கு நீங்களும் சேது அங்கிளும் அப்பா மாதிரி தான். அப்பாவுக்கு செய்வதை எந்த மகளாவது சிரமம்னு நினைப்பாளா? அடிக்கடி நீங்கள் சொல்வீங்களே, வாழ்வின் உன்னதமான விஷயங்கள் தன்னுள்ளே புதைத்து வைக்க வேண்டியவை அல்ல, பரிமாறிக்கொள்ள வேண்டியவை என்று. இந்த மாதிரி நண்பருக்காக நீங்கள் செய்கிற உன்னதமான பணிக்கு
என்னுடைய பங்காய் உங்களோடு இந்த உதவியை பரிமாறிக் கொள்கிறேனே அங்கிள் என்றாள். ஜான்சி உரிமையுடன் இப்படி சொல்லவும் வேறு வழியின்றி ஏறிக்கொண்டவரின் மடியில் ஜூலி உட்கார்ந்து கொண்டது. போகிற வழியில் ஜான்சி கேட்டான், அங்கிள், சமீபத்தில் மனம் விட்டு சேது அங்கிள் கிட்ட பேசுனப்ப தெரிஞ்சது அவரோட ஒரே மகனும் மருமகளும் இவர்கிட்ட பைசா காசு இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்திட்டதை கேட்டதும் மனசுக்கு கஷ்டமாக போச்சு. பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்து ஓய்வு பெற்ற மனுஷரை இப்படியா விரட்டுவாங்க? கதையில தான் நான் இப்படியெல்லாம் படிச்சிருக்கேன் என்றான். ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் கதை இருக்குதுமா. எனக்கு குழந்தைகளே இல்லை. ஆனால் இளம் வயசுலே செத்துப்போன தம்பியின் மக பர்வீன் பானுவை சொந்த மகளாக நினச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். ஆனால் 3 பொட்ட பிள்ளைகளை கொடுத்து விட்டு அந்த பையன் எங்கிட்டோ கண்காணாமல் போயிட்டான். சீக்காளி மாமியாரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு குழந்தைகளோட கஷ்டப்படுது. தையல் மிஷினை வச்சுக்கிட்டு ஏதோ தச்சு சம்பாதிக்குது. அங்கிட்டு நானும் தொல்லை கொடுக்க வேணாம்னு தான் இங்கே பெங்களூரில் ஒரு நல்ல மனுஷன் எங்களை மாதிரி ஏழை முதியவர்கள்கிட்ட காசு கேட்காம இலவசமாக வச்சு காப்பாற்றுறத கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் என்றார். அங்கிள், அந்த நல்ல மனுஷன் மாதிரி நாங்களும் ஒரு முதியோர் இல்லம் துவங்க ஆர்வமாக இருக்கோம். உண்மையிலே என் வீட்டுக்காரர் சமூக நல காரியங்களுக்காக தான் அதிகம் சம்பாதிக்க அயல்நாடு போயிருக்கார் என்றார். நல்ல எண்ணம் ஜான்சி. ஆனால் என்னை கேட்டால் நாட்டில் முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இருக்கவே கூடாது. அப்படி ஒரு நிலைமை வர சமூகம் காரணமாக கூடாதுன்னு நினைக்கிறேன். வேதனையும் விரக்தியுமாய் முடித்தவர் இல்லத்து வாசல் வந்ததும் நன்றி கூறி இறங்கி கொண்டார். தாத்தா தாத்தா என்று ஜூலி சினுங்கியது. ஜூலி குட்டி, நாளைக்கு ஈவினிங் பார்க்கில் உன் கூட விளையாட வருவார் தாத்தா. இப்போ பாய் பாய் சொல்லு ஸ்வீட்டி என்று ஜான்சி சொல்ல ஜூலி கையசைத்தது. சில மாதங்களுக்கு பிறகு அன்றைக்கு மாலை பார்க்கிற்கு சேது மாதவன் மட்டும் தனியாக பெஞ்சில் அமர்ந்திருக்கவும் ஜான்சி வியந்தான். ஜூலியை ஊஞ்சலில் ஆட வைத்துவிட்டு சேது மாதவன் அருகில் வந்தாள். வாமா என்றார் சேது மாதவன். தூரத்தில் விளையாடி கொண்டிருந்த ஜூலியை பார்த்தபடியே அடிக்கடி தனது கதர் சட்டையின் உட்புறம் கை விரல்களை விட்டு நெஞ்சு பகுதியை நீவிக்கொண்ட போது பூணுல் வெண்மையாய் மின்னுவதை ஜான்சி பார்த்தாள். என்ன அங்கிள், டல்லாக இருக்கிறீங்க? ஆமாம், உங்கள் நண்பர் இல்லாமல் தனியாக வந்திருக்கீங்க என்றார். அப்துல்லா நோன்பில் இருக்கிறாரம்மா, ரம்ஜான் வருகிறதே என்றார். சர்க்கரை நோய் இருக்கே அவருக்கு, எப்படி பட்டினி கிடக்கிறாரு பாவம் என்றார். எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்குவாரு என்கிற மனோதிடம் அதிகம் அவருக்கு என்றார். உங்கள் 2 பேரையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அங்கிள் என சிரித்தார் ஜான்சி. மனிதர்களின் குணத்தை பற்றி சிக்மண்ட் பிராய்டு சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. மனிதர்கள் முழுமையான புரிதலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என அவ்வளவு சுலபமாக அட்டவணைப்படுத்திவிட முடியாது. மனிதனின் குணம் ஆழமானது, புதிரானது. அதை முற்றிலும் புரிந்து கொள்ள நிச்சயமாக வேறொரு மனிதனால் முடியாது. ஏன், சில நேரங்களில் அந்தந்த மனிதனுக்கே கூட அது முடியாத காரியம்தான். வாத்தியாராக இருந்தவங்கிட்ட வாயை கொடுத்தா இப்படித்தான் வளவள என்று பேச்சை கேட்க வேண்டி வரும் இல்லையா ஜான்சி? சேது மாதவனும் புன்னகை தவள கேட்டபோது ஜான்சியின் செல்போன் ஒலித்தது. பேசி முடித்தவள் சட்டென சேது மாதவனிடம் கெஞ்சுதல் குரலில், அங்கிள், ஒரு ஹெல்ப் என்றாள். என்னம்மா சொல்லு என்றார். ஒன்றுமில்ல அங்கிள், வீட்டுக்கு இப்போ போய் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. ஃப்ளாட் செக்யூரிட்டி ஃபோன் செய்தார். இப்போது நான் போய் சிலிண்டரை வீட்டில் வாங்கி வச்சுட்டு 15 நிமிஷத்தில் வந்துடுறேன். அது வரைக்கும் ஜூலியை பார்த்துக்க முடியுமா? அவளையும் தூக்கிக்கிட்டு வேகமாக நடக்க முடியாது, அதான் என்றாள் அவள். அடட, என்னம்மா நீ, இதுக்கெல்லாம் முடியுமான்னு கேட்டுக்கிட்டு? நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு நிதானமாக அமரவா, அவசரமே இல்லை என என்றார் உற்சாக குரலில். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் ஜான்சி திரும்பி வந்தபோது அவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிட வைத்தது. சேது மாதவன் தன் முழங்கையில் ரத்தம் வடிய நின்று கொண்டிருந்தார். ஜூலி திருவென விழித்து கொண்டிருக்க அருகில் 4-5 பேர் பதற்றத்துடன் கைகளை பிசைந்தார்கள். ஒருவர், கல்லா கல்லா, தப்பீசு கொண்டாகிதானே என்றார் கன்னடத்தில். கல்லானா திருடனா? ஐயோ, என்ன ஆச்சு?
ஜான்சி வீறிட்டான். அம்மாடி, நல்ல வேளை பெரியவர் கழுத்தில் கத்தி படலை, இல்லைனா பெரியவர் உயிரே போயிருக்கும் என்று ஒரு பெண்மணி பரிதாப குரலில் சொன்னார். ஐயோ அங்கிள், ஆர் யூ ஓகே? ரத்தம் ரொம்ப கொட்டிக்கிட்டு இருக்குதே என்றாள் ஜான்சி. பெரியவர் பார்க்கின் அந்த பக்கம் ஜன நடமாட்டம் அதிகமில்லாத பகுதியில் குழந்தையோட பந்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ குழந்தை கழுத்தில் கிடந்த செயினை எவனோ அறுத்து எடுத்துட்டு போக வந்திருக்கான். பெரியவரை முட்டி புதர் பள்ளத்தில் தள்ளி விட்டு குழந்தை கழுத்து செயினை பறிக்க வந்திருக்கான். இவர் அவனை தட்டிவிட முயற்சி செய்கிற போது பெரியவர் கையை கத்தியால் கீறிட்டு செயினையும் எடுத்துட்டு ஓடிட்டானாம். பெரியவர் அபய குரல் கூச்சல் கேட்டு புதர் பக்கம் போய் மீட்டுக்கிட்டு வந்தோம் என்றாள் அந்த பெண். ஜான்சி பதறினார். ஐயோ சேது அங்கிள், என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. ஐ ஆம் சாரி அங்கிள் என்றால் நெகிழ்ந்த குரலில். பரவாயில்லம்மா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சே, அது வர சந்தோஷம். ஆனால் கழுத்து செயின் தான் பறி போனதை என்னால் தடுக்க முடியலை என்றார். போகட்டும் அங்கிள், 1 பவுன் செயின் போனால் போகுது, உங்களுக்கு பெரிய அளவில் ஏதும் ஆகாமல் போனதே, ஜீசஸ் காப்பாற்றி விட்டார் என்றாள் ஜான்சி. 1 வாரம் கழித்து ஜான்சி தோழி வீட்டு பிறந்தநாள் வைபவத்திற்கு ஜெயநகருக்கு போனார். அங்கே ஒரு பிரபல ஹோட்டலில் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்திருந்த 2 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை ஜே என்ற ஆங்கில எழுத்து பொறித்த டாலர் பதித்த செயினை போட்டு கொண்டிருப்பதை கவனித்தாள். ஒரே மாதிரியான நகை பலரிடம் இருக்கலாம் தான், ஆனாலும் அந்த மல்லிகை பூவின் சிறு மொக்கு டிசைனில் டாலருடன் கூடிய அந்த செயினை ஜூலி கழுத்தில் பல மாதங்களாய் பார்த்த பழக்கத்தில் முதலில் தயங்கியவள் பிறகு அந்த குழந்தையின் தாயிடம் கேட்டே விட்டாள் ஜான்சி. செயின் ரொம்ப அழகா இருக்கே, எங்கே வாங்கினீங்க? அந்த பெண் சிரித்தபடி, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மார்வாடி கடைக்காரர் நண்பர், அவர் கடைக்கு இதை யாரோ பண தேவைக்காக வித்தாராம். டிசைன் பிடிச்சதால் அவர்கிட்ட விலைக்கு நான் வாங்கிட்டேன். குழந்தை பேர் வேற ஜான்வின்னு இருக்கே, அந்த டாலரில் இருக்கிற ஜே என்கிற எழுத்து பொருத்தமாக இருக்கும்னு வாங்கினேன். அவர் அட்ரஸ் தானே, நீங்களும் இதே போல் இருந்தால் இன்னொரு செயின் வாங்கிக்கோங்களேன். நல்ல மனுஷர், திருட்டு பொருட்களை வாங்க மாட்டார். அதே நேரம் பண தேவைக்கான தக்க காரணத்தோடு வருகிறவர்களை திருப்பி அனுப்பவும் மாட்டார். இந்த செயினை கூட ஒரு வயசானவர், பேரு கூட சேது மாதவனோ என்னவோ சொன்னார், அவருக்கு அவசர தேவைக்காக வித்தாரா என்று ஜான்சி கேட்காமலேயே முழு விவரமும் கூறிவிட்டாள் அவள். ஓ அப்படியா என்றபோது ஜான்சியின் மனம் சற்று எரிச்சலும் குழப்பமுமாக ஆனது. ஆக அன்று பார்க்கில் நகையை திருடன் பறித்து போனதாக சொல்லி சேது மாதவன் தான் திருடி இருக்கிறார். நல்ல பெரிய மனிதர் என நினைத்தேனே. அதற்கு பிறகு ஜான்சியால் அங்கே இருக்க முடியவில்லை. குழந்தை அழுகிறது என காரணம் சொல்லிவிட்டு விரைவில் விடை பெற்று கொண்டால் அங்கிருந்து. வீடு வரும் வழியில் மனம் குமுறிக்கொண்டே இருந்தது. அப்போதுதான் சாலை ஓரமாய் அப்துல்லா கை வீசியபடி நடந்து போவதை பார்த்து காரை நிறுத்தினான். கீழே இறங்கினான். அப்துல்லா திகைப்புடன், அடடே ஜான்சியா, நானே உன்னை பார்க்கவே முடியலன்னு நினச்சேன். ஆனால் 1 வாரமாக நான் ஊரில் இல்லை. ரம்ஜான் கொண்டாட வாணியம்பாடிக்கு போனேன். சேது ஐயா மட்டும் அன்னைக்கு 15,000 ரூபா பணம் எனக்கு கொடுக்கலைன்னா என் பேர குழந்தைய முகத்தில் ரம்ஜான் திருநாளுக்கான குதூகலத்தை பார்த்திருக்கவே முடியாதும்மா. பல மாதம் கழித்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க, புது துணி உடுத்திட்டாங்க என்றார். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தேவை போக மீதமுள்ள பணத்தில் 2.5% ஏழைகளுக்கு ஜகாத் கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. நான் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க நினைப்பேன். ஆனால் செருப்பை தச்சுட்டு இருந்த எனக்கு முடியாதுமா. எங்கே போனார், எப்படி யார்கிட்ட கடை வாங்கினார்னே தெரியலம்மா. சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த வருஷம் சேது ஐயா கொடுத்த பணத்தில் 500 ரூபா மிச்சம் செய்துட்டேன். அதை எங்களை வச்சு காப்பாற்றுற மனசால மட்டும் தனவானான எங்கள் முதியோர் இல்ல உரிமையாளருக்கு கொடுக்க போகிறேம்மா. சரிதானே ஜான்சி என்றார். சரிதான் அங்கிள் என்று சொல்லிவிட்டு கோபம் குறைந்தாலும் குழப்பம் குறையா நிலையில்
தன் பிளாட்டுக்கு வந்தவளை எதிர் வீட்டு பெண்மணி சேதுமாதவன் என்பவர் இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இங்கே வந்தார். நீங்கள் இல்லைன்னதும் என்கிட்ட கொடுத்து உங்களிடம் ஒப்படைக்க சொன்னார் என்றாள் அவள். அவள் நீட்டிய கவரை வாங்கியவள் அவசர அவசரமாக பிரித்தாள். உள்ளே இருந்த கடிதத்தை கண்களால் வாசிக்க ஆரம்பித்தாள். மகளை ஜான்சி, என்ன மன்னிக்கணுமா? அன்னைக்கு திருட உன் குழந்தையின் கழுத்து நகையை திருடி விட்டானே தவிர பதட்டத்திலோ என்னவோ கீழே போட்டுவிட்டு போயிருக்கிறான். பார்க்கில் நீண்ட நேரம் உட்கார்ந்து எழுந்தவனின் கண்ணில் அது பட்டது. உடனே உன்னிடம் கொடுக்கத்தான் நினைத்தேன். ஆனால் அருமை நண்பர் அப்துல்லாவின் ரம்ஜான் நினைவுக்கு வந்தது. அவருக்கு முதலில் இது உதவட்டும் என்று அதை விற்று பணத்தை கொடுத்து விட்டேன். ஊருக்கு போய் பழைய நண்பரிடம் கடனாய் பணம் வாங்கி அதே போல செயின் வாங்கி விட்டேன். செயின் இந்த கவரில் உள்ளது. இதை சொல்லத்தான் நேரில் இங்கே வந்தேன். உன்னை காணாததால் கடிதம் எழுதி கவரில் போட்டு கொடுக்கிறேன். மகளே, என்னை மன்னிப்பாய் என நினைக்கிறேன். அப்துல்லா இந்த ரம்ஜானை நிறைவாக கொண்டாட எனக்கு இதை விட்டால் அப்போது வேறு வழி தெரியவில்லை. பெரிய மனிதனின் சின்ன புத்தியை மன்னிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு சேதுமாதவன் இருந்தது. கடிதம் படித்ததும் கண்பணிந்து போனாள். அடுத்த 5 நிமிஷத்தில் முதியோர் இல்லத்திற்கு காரை விரைந்து கொண்டு போன ஜான்சி, எனக்கு 2 அப்பாக்கள் இருக்காங்கன்னு நான் உரிமையாய் பழகினால் நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இல்லை, என்ன மகள்னு வாயில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டா போதுமா? தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் இன்ப துன்பங்களில் எனக்கும் பங்கு இல்லையா என்ன என்று அன்பும் உரிமையுமாய் கட்டிக்கொண்டே சேதுமாதவனின் கையில் அந்த கவரை கொடுத்தார். தீர்க்கமாய் அவரை ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையின் அர்த்தம் சேதுமாதவனுக்கு புரிந்தது. விரைவில் அப்துல்லாவிற்கும் புரிந்துவிடும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் திகைப்போடு நின்றபடி இருக்கிறார்கள்.